இப்படி தாண்டா விளையாடுவோம். எங்கள யாருமே ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு ரொம்பவே திமிரா விளையாண்ட சவுத் ஆஃப்ரிக்கா அணி. ஆனா, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு நம்பவே முடியாத ரொம்ப பெரிய ஷாக்க அடுத்தடுத்துன்னு குடுத்த நியூசிலாந்து, கடைசியா இந்த ஆட்டத்தில ஒரு த்ரில்லரான திக் வெற்றிய நியூசிலாந்து அணி அடைஞ்சிருக்காங்க. ஸோ, இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப்ப ஜெயிக்கிறதுல எந்த ஒரு தடையுமே இல்ல போங்கடா அப்படிங்கிற மாதிரி, நம்ம இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ரூட்டும் இப்ப கிளியர் ஆகியிருக்க மாதிரியான ஒரு சம்பவத்த தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் ஆட்டத்தில நியூசிலாந்து அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான தரமான எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சம்பவத்த நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ, அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப பார்த்துரலாம். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்த T20 வேர்ல்டு கப்லயே ஒரே டீம் அன்பீட்டன் டீம். யாருக்கிட்டயுமே நாங்க தோத்ததில்ல. நாங்க தான்டா எல்லா மேட்ச்லயுமே ஜெயிப்போம் அப்படின்னு அபாரமா விளையாண்ட டீம் யாரு அப்படின்னு கேட்டா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே ஒரு டீம் தான். இப்படி இருக்க நியூசிலாந்து அணியெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நாங்க ஏற்கனவே லீக் மேட்ச்ல நியூசிலாந்து அணிய கதற விட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு செமி ஃபைனல்ல கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க களம் இறங்குறாங்க. ஸோ, கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படிப்பட்ட ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்துடைய வரலாறு நல்லாவே தெரிஞ்சிருந்தா சவுத் ஆஃப்ரிக்கா, ஆனாலுமே இன்னைக்கு திமிராக நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ, ஆரம்பத்திலேயே சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு விழுந்த ரொம்ப பெரிய அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் ஆரம்பத்திலேயே சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க தோத்துட்டாங்க. இதனால் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் ரெண்டாவது ரன் சேசிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கரெக்டான நல்ல முடிவை நியூசிலாந்து எடுக்கிறாங்க. அப்போ கூட நமக்கு ஒரு எச்சரிக்கை வருது, அபாயமணி அடிக்குது அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க உணரவே இல்லை. திமிராக தான் விளையாடுவோம் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க அதிரடியாக ரன்னை குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 200 இல்லை 250 ரன் அடிக்கிறோம், நியூசிலாந்தை கதற விடுறோம் அப்படிங்கிற பிளானோட வந்திருப்பாங்க போல இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ, இதனால் ஓப்பனராக வந்த டீகாக் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு. அடுத்து 10வது ரன்லேயே டீகாக் அவுட்டும் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்த ரிக்கெல் பார்த்தீங்கன்னா முதலாவது பந்திலேயே கேட்சை கொடுத்து ஃபர்ஸ்ட் பால்லையே அவுட்டும் ஆகிறாரு. ஸோ, இதனால் நியூசிலாந்து அணிக்கு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேட்ரிக் பால் வீசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ, ஹேட்ரிக் கண்டிப்பாக விழுந்திருக்க வேண்டியது. பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் அவர் தப்பிச்சிட்டாரு. பால் வந்து அங்கே பேட்டில் பட்டு ஸ்லிப்பில் மட்டும் ஃபீல்டரை வச்சுருந்தா ஹேட்ரிக்கே விழுந்திருக்கும். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நம்ம அவசரப்பட்டு விளையாண்டிடக்கூடாது, தோற்றுருவோம் போல இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக விளையாடுவோம், ஒரு 10 ஓவர் தான் ஆகட்டுமே அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடுத்த அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. ஏடன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்த பால் என்னமோ தரையில் பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பார்த்துட்டு அவுட் கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு லைஃப் கிடச்சிது ஏடன் மார்க்ரமுக்கு. ஆனாலுமே இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா அம்பையர் அவங்களே தரையில் பட்ட மாதிரி இருந்தாலும் அவுட் கொடுக்குறாங்க ஏடன் மார்க்ரமுக்கு. அதனால் ஏடன் மார்க்ரம் 18 ரன்லேயே நடைய கட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்த டேவிட் மில்லர் சவுத் ஆஃப்ரிக்கா அணியை அதிரடியாக விளையாண்டு காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் 6 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணியை ஒவ்வொரு மேட்ச்லையுமே கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டு இருந்த ஸ்டப் அவர் உள்ள வராரு. ஸ்டப் ஆரம்பத்தில் பொறுமையாக விளையாண்டு கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம், கடைசி ஒரு 4-5 ஓவரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டப் பொறுமையாக விளையாடுறாரு. ஆனால் அது வரைக்கும் அபாரமாக நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த பிரேவிஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தேவையில்லாத ஷாட்டை அடித்து கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போகிறாரு. இதனால் ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தள்ளப்படுறாங்க. ஒரு 150 160 கூட வராது போல இருக்கேடா ஸ்கோரு அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஜான்சன் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வந்து அவரும் ஸ்டப் அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாரு. 2 பேருமே கடைசி 5 ஓவரில் இல்லை 4 ஓவரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அவசரப்பட வேணாம் அப்படின்னு ஸ்ட்ரைக்கை மட்டுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 50 ரன்னுக்கும் அதிகமான பார்ட்னர்ஷிப்பை போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணியை அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த 150 ரன்னை கிராஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஒரு அருமையான ஸ்லோவர் பாலில் க்ளீன் போல்டு ஆகிறாரு. ஆனாலுமே மறுமுனையில் மார்க்கோ ஜான்சன் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த 2-3 ஓவர்களில் கரெக்டாக அவர் பிட் பண்ணுறாரு. கரெக்டாக டார்கெட் பண்ணி சர்ன்னு ராக்கெட் மாதிரி சிக்ஸர்களை பறக்க விடுறாரு. இதன் காரணமாக 5 சிக்ஸர் பார்த்தீங்கன்னா சர்ன்னு மார்க்கோ ஜான்சன் அவர் அடித்து ஹாஃப் செஞ்சுரியை கூட கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதன் காரணமாக கடைசியாக 20 ஓவருக்கு போராடி கஷ்டப்பட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஒரு வழியாக 169 ரன்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ, அந்த ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே போதும்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ஆச்சு. இதன் காரணமாக இரண்டாவதாக 170 ரன்னை டார்கெட்டாக சேஸ் பண்ணுறாங்க நியூசிலாந்து அணி. அவங்க சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய
ட்விஸ்ட்டே நடக்குது. ஏன்னா 2ஆம் பாதியில டியூ ஃபேக்டர் இருக்கு. பனிப்பொழிவு இருக்கு. பனி பேஞ்சுதுன்னா பந்து போடுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த ஆட்டத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்த அந்த மேட்ச்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆட்டத்தில் என்ன நடந்துச்சோ அப்படியே பிசிறு தட்டாமல் தான் இந்த ஆட்டத்துலையுமே நடந்துச்சு. அதாவது நம்ம இந்திய பேட்டர்கள் எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொளந்து காட்டினாங்களோ அதே மாதிரி நியூசிலாந்து பேட்டர்கள் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் போலர்களை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பொளந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 11 ரன் எடுக்கிறாங்க நியூசிலாந்து. 2வது ஓவரில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 3வது ஓவரில் 18 ரன், 4வது ஓவரில் 11 ரன், 5வது ஓவரில் 14 ரன், 6வது ஓவர் கடைசி ஓவர் அந்த பவர் பிளே கடைசி ஓவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 22 ரன் எடுக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் பவர் பிளே முடிகிறப்ப நியூசிலாந்து அணியின் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. எடுக்க வேண்டிய டார்கெட் என்னமோ 170 தான். ஆனால் 6 ஓவருக்கு 86 எடுத்துட்டாங்க நியூசிலாந்து. இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விக்கெட்டை கூட இழக்கல நியூசிலாந்து. ஒரு விக்கெட்டையுமே இழக்காம நியூசிலாந்து அணி 86 ரன் எடுக்கிறாங்க. ஸோ முதலாவது விக்கெட்டே நியூசிலாந்து அணிக்கு எப்போ விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது ஓவரில் 117 ரன் எடுத்திருந்தப்போ தான் நியூசிலாந்து அணியின் முதலாவது விக்கெட்டே விழுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் ஷெஃபர்டு 33 பந்துக்கு 58 ரன் எடுத்திருந்தப்ப அவர் அவுட் ஆகிறாரு. ஸோ விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமாவது அடுத்தடுத்து ஏதோ விக்கெட்டுகள் விழும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கிடையாது. ரன் ரேட்டும் 6க்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமாவது சில விக்கெட்டுகள் விழும் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. அங்கே ஆலம் ஃபின் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறாரு, பொளந்து கட்டுறாரு. எப்படி அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுற எல்லா பந்துமே 6 or 4 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு அடிக்கிறாரு. இதன் காரணமாக 19 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரி அடித்த ஃபின் ஆலன் அதுக்கப்புறமா 33 பந்துக்கு அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுவும் எப்படி செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது ஓவரில் அவர் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறாரு. 24 ரன்கள் எடுத்தா செஞ்சுரி அப்படிங்கிற அந்த நிலைமையில் ஆலன் ஃபின் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். அந்த ஓவரில் 5 பந்து ஃபேஸ் பண்ண ஃபின் ஆலன் அந்த ஓவரில் 2 4 2 6 அதுக்கப்புறமா ஒரு 4 அடித்து கரெக்டாக 100 அந்த 13வது ஓவர் 5வது பந்தில் ஆலன் ஃபின் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதன் காரணமாக 33 பந்துக்கு செஞ்சுரி அடிக்கிறாரு ஆலன் ஃபின் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து இந்த மேட்சை கடைசியாக 13 ஓவர்லேயே 173 ரன்கள் நியூசிலாந்து எடுக்கிறாங்க. எடுத்து அபாரமான வெற்றி அடைகிறாங்க. அன்பீட்டன் டீமாக இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி கடைசியாக எப்படி தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 ரன் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த ரன்னை வெறும் 13 ஓவர்லேயே நியூசிலாந்து அணி 33 பந்துக்கு செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி அபாரமாக அடித்து இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தின் வெற்றி அடைஞ்சதன் மூலிமா இப்போ நியூசிலாந்து அணி அவங்க ஃபைனல்ஸ்க்கு நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்த விஷயமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கணும். அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஃபைனல் விளையாடக்கூடாது. விளையாண்டா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா வெளியேறணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக இந்திய ரசிகர்கள், இந்தியன் டீமே கூட அதை தான் எதிர்பார்த்தாங்க. அதுவே இப்போ நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நாளைக்கு நம்ம இந்தியா இங்கிலாந்து அணியை வீழ்த்துறது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. வான்டடேயில் நம்ம இந்தியாவுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. இந்திய பிளேயர்கள் கொஞ்சம் திட்டம் போட்டு பக்கவாக விளையாண்டா போதும், அழகாக ஈஸியாக ஜெயிச்சிடலாம். வான்டடேயில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தினாங்கன்னா நிச்சயமாக அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம இந்திய அணிக்கு ஈஸியான வெற்றியை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே தற்போது எதிர்பார்க்குறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெளியே போனது நம்ம இந்தியாவுக்கு நினச்சது நடந்திருக்கு. ஈஸியாக இந்த T20 வேர்ல்டு கப் மீண்டும் நம்ம இந்திய அணிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயமாக இருக்குது.